ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் பத்மானந்தன் மலைக்கேதுக்கு சொர்ணாபிஷேகம் பண்ணுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். சொர்ணாபிஷேகம் பண்ண உடனே பருவத்தக்கரசர் நாங்கள் நிச்சயம் பண்ணலான்னு இங்கே வரலான் இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே யுத்தம் நடக்கிறது கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு உதவலான்னு இங்கே வந்துட்டோம். அதனால இதே நேரத்தில் நம்ம நிச்சயம் பண்ணி திருமணமும் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு பத்மநந்தன்ட்ட சொல்கிறாரு. உங்கள் விருப்பப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மநந்தன் சொல்கிறாரு. இதை கேட்ட நந்தினி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நந்தினிக்கும் மலைக்கேதுவுக்கும் நிச்சயதார்த்த நாளும் கல்யாண நாளும் நாங்க முடிவு செய்யலான் இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு பத்மநந்தன். இதை அறிவிச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா நந்தினியோட முகத்துல கவலை தெரியுது. அடுத்த காட்சியில பத்மநந்தன் அவரோட அறைக்கு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவந்திகா, இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தான், ஆனா இதே நாள்ல மலைக்கேது மட்டும் வராம இருந்தா ஒரு சாதாரண இளைஞன் உங்களோட படை வீரர்களையும் சரி உங்களையும் சரி கிட்டத்தட்ட தோல்வி அடைய வச்சுட்டான். ஆனா மலைக்கேது மட்டும் வராம இருந்தா இந்நேரம் நீங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. இந்நேரம் நம்மளை தாக்க வந்தவனுக்கு சொன்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. ஆனா நம்ம தான் இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பத்மநந்தன் சொல்றாரு. இதை கேட்ட அவந்திகா, ஆனா உங்களோட மகனையும் சரி உங்களையும் சரி கிட்டத்தட்ட தோல்வியை நெருக்கமாவே காட்டிட்டான் அவன் அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. சொல்றது ஒண்ணுதான், உங்களோட சேனைப்படையை பலப்படுத்துங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அவன் மறுபடியும் வந்து நம்மளை தாக்குனாலும் தாக்குவான். இதெல்லாம் நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா, நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னா அவன் மறுபடியும் நம்மள தாக்கி தோல்வியடைய செஞ்சிருவான் அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க. இதை கேட்ட பத்மநந்தன், இதெல்லாம் என்ன அவந்திகா, ஒரு அரசியா இருந்து அரசனை சந்தேகப்படுறியா? யார் முன்னாடி நீ நின்று பேசிட்டு இருக்க? நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன்னோட உயிர் நந்தினியோட திருமணம் வரைக்கும் தான், அதுக்கப்புறமேட்டு என்னோட கையாலேயே உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல நந்தினி வராங்க. நந்தினியை பார்த்த உடனே பதட்டமாகறாரு. ஆனா நந்தினி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னோட திருமணத்தை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட திருமணத்தை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவந்திகிட்ட கேட்குறாரு பத்மநந்தன். அவந்திகாவும் ஆமான்னு தலையிடுறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டு மக்கள்கிட்ட பருவத்தக்கு இளவரசர் மலைக்கேதுவுக்கும் மகத நாட்டு இளவரசி நந்தினிக்கும் திருமணம் நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நான் சொல்கிறேன், அறிவிக்கிறேன் அப்படின்னு அந்த மகத நாட்டு மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாரு. அடுத்த காட்சியில் ஒரு பெண்மணி பத்மானந்தனோட அறைக்குள்ள போக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு காவலர் சொல்கிறாரு. இது பத்மானந்தனோட அறை, இது அரசரோட அறை, அதனால இதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, அவர் இந்த அறையில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு அந்த காவலர் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு காவலர் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு. எதுக்காக அவங்கள உள்ள போக அனுமதி கொடுத்த அப்படின்னு அந்த காவலர் கேட்ட உடனே, அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அடுத்த காட்சியில பத்மநந்தன் அவரோட அறையில வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்துல அந்த பெண்மணி காட்டுறாங்க. அந்த பெண்மணியை பார்த்து அதிர்ச்சியான பத்மநந்தன், நீயா அப்படின்னு கேட்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.